அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம மூல நோய்க்கான ஒரு யோகா பயிற்சி தான் பார்க்க போகிறோம். இந்த பைல்ஸை குணப்படுத்துறதுக்கு யோகா பயிற்சியில் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நிறையா பயிற்சிகள் இருக்குது. அதில் அடிப்படையான சில பயிற்சிகளை நம்ம பார்ப்போம். பொதுவாக மூல நோய் அப்படிங்கிறது மனித உடலில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெப்பம் அதிகரித்தாலோ இல்லை அதாவது வெப்பநிலையில் ஒரு மாற்றம் அதிகமான வெப்பநிலை மாற்றத்தினாலே என்ன செய்யுது, இந்த உடம்புல இந்த மூல நோய் வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா இந்த மூல நோய் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு உடல் சூட்டுனால இந்த மூல நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்கள விட நல்லா நான் நல்லா ஓடி ஆடி நல்லா வேலை செய்யறேன், ரொம்ப கடின உழைப்பு பண்றேன், என்னோட உடல் அசைவுலாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மூல நோய் அதிக பேருக்கு இருக்கு. இது என்னன்னா உடம்புல வெப்பம் அதிகமாகும் போதும் என்ன செய்யுது அப்படின்னா அவங்க மேற்கொண்டு என்ன பண்றாங்கன்னா அதிகமா உடல் உழைப்பு கொடுக்குறாங்க. உடம்புலேயும் வெப்பநிலை அதிகமா இருக்கிறதுனால இந்த மூல நோய் வருது. குறிப்பா இவங்க உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அவங்கள உணவுல கரெக்டா இருக்கிறது, இளநீர் குடிக்கிறது, இந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கத்துல இருந்தும் வெளியில வந்துடுறாங்க. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு, புரோட்டா இந்த மாதிரி தேவையற்ற உணவுகளையும் சாப்பிடும்போது இது என்ன ஆகுதுன்னா இந்த மூல நோய் ரொம்ப எளிமையா மனிதனுக்கு வர ஆரம்பிச்சிருது. அதை சரி செய்யறதுக்கும் இந்த மூல நோய் வராம இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது மலாசனம். இந்த மலாசனம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம். இந்தியன் டாய்லெட் பொதுல உட்காரக்கூடிய ஒரு ஆசனம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டாய்லெட் பயன்படுத்துறது இல்லை, நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பயன்படுத்துகிறோம். அதுவே நிறைய பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கு. இப்போ இந்த இந்தியன் டாய்லெட் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இந்த மலாசனத்தை நீங்க செய்யறதுனாலே உங்களுக்கு நிறைய பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல உங்களுடைய தோள்பட்டையில இருந்து கொஞ்சம் கால அகலமா வச்சு இந்த மாதிரி நின்றுக்கோங்க. நின்றுட்டு என்ன செய்யணும்னா மெதுவா என்ன பண்ணணும், கீழே குனிஞ்சு இந்த கையை கீழே வச்சுட்டு மெதுவா கால் முட்டிய மடக்கி இந்த மாதிரி ஒரு இந்தியன் டாய்லெட் உட்கார்ந்துருக்க மாதிரி இந்த பொசிஷனுக்கு நீங்க வரணும். இதுல நல்லா முழுமையா உட்கார முயற்சி பண்ணணும். முடியாதவங்க பரவாயில்ல, சிலவங்களுக்கு இந்த முட்டி வலிலாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முடியாது. நீங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. இந்த கையை எடுக்கவே வேண்டாம், நீங்க அப்படியே வச்சுட்டு கூட என்ன பண்ணலாம், உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உட்கார்ந்து பாருங்க. இல்லை எனக்கு நல்லாவே வரும், நான் அந்த கையெல்லாம் எடுத்துருவேன், எனக்கு ரொம்ப எளிமையா இருக்கு அப்படிங்கிறவங்க மெதுவா இந்த கையை எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கை இந்த எல்போ வச்சு நீங்க இந்த ரெண்டு பக்கமும் மெதுவா அப்படியே ஒரு அழுத்தம் கொடுக்கணும், புஷ் பண்ணணும். அப்படியே என்ன பண்ணும், செஸ்ட்ல இந்த மாதிரி நமஸ்காரம் வைக்கணும். இதுல உட்கார்ந்துட்டு முதல்ல நார்மலா நல்ல மூச்சை மட்டும் இழுத்து விடணும். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த மலாசனத்துல உட்கார்ந்துட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அஸ்வினி முத்ரா வைக்கணும். அதாவது உங்களுடைய மல துவாரத்தை, உங்களுடைய ஏனஸை என்ன செய்யணும் அப்படியே நல்லா சுருக்கி விரிக்கணும். மலாசனம் நல்லா உட்காந்துக்கோங்க, ரெண்டு பக்கமும் லைட்டா புஷ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு முதுக நேரா வச்சுக்கோங்க. நேரா வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய இந்த மல துவாரத்தை மட்டும் நல்லா சுருக்கி மெதுவா விரிக்கணும். இதுல நீங்க ஒரு 5 தடவை இல்ல 10 தடவை இந்த மாதிரி மெதுவா பண்ணணும். மூச்சை நல்லா இழுக்கும் போது துவாரத்தை சுருக்கணும், மூச்சை விடும்போது அப்படியே துவாரத்தை ரிலீஸ் பண்ணிடணும். அப்படியே சுருக்கணும், மெதுவா ரிலீஸ். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த கையை வச்சு பார்க்குறேன். நீங்க இந்த மல துவாரத்தை சுருக்கும் போது அந்த அந்த மசில் எல்லாமே உங்களுக்கு நல்லா என்ன செய்யும், வேலை செய்யும். இதனால மூலம் வராமலும் தடுக்கலாம். ஏற்கனவே மூல நோய் இருக்கு அப்படின்னாலும் விரைவில் என்ன செய்யும், சரியாகும். ஓகே, ரிலாக்ஸ். சிலவங்களுக்கு இந்த மலாசனா போட முடியாது, இது எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு அப்படிம்பாங்க. அவங்க அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மலாசனம் போடுறவங்களுக்கு இப்போ இந்த பயிற்சியை செய்யணும். போட முடியாதவங்க அதுக்கு பதிலாக இந்த பயிற்சியை கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, செஞ்சு பாருங்க. நம்ம பட்டர்ஃப்ளை போடுவோம் இல்லையா, அதாவது பத்தகோணாசனா போடுற மாதிரி உங்களுடைய கால் 2 பெருவரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தையை கீழே போட்டு பாருங்க.
சிலவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கும். இதுக்கு மேல இப்படி இப்படி தூக்கிட்டு இருக்கும். ரொம்ப கீழே போவாது. ரொம்ப தூக்கிக்கிட்டு இருக்கவங்க இந்த 2 பாதத்தையும் கொஞ்சம் வெளியில தள்ளி வச்சிருங்க. ரொம்ப உள்ள தள்ளி வைக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா வெளியில தள்ளி வச்சீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கால் தொட வந்து கீழே இறங்கிரும். ஸோ இதுல முடிஞ்ச அளவுக்கு முதுகை நேரா வச்சுக்கோங்க. ஸோ நேரா வச்சுட்டு காலை கூட நீங்க இப்படி பிடிச்சிக்கலாம். ஸோ பிடிச்சிட்டு இதுல நீங்க என்ன செய்யணும், நல்லா அப்படியே உங்களுடைய மல துவாரத்தை சுருக்கி விரிக்கணும். இந்த அஸ்வினி முத்ரா என்ன செய்யணும், நல்லா பண்ணணும். இல்ல தேவைப்பட்டா நீங்க இந்த பட்டர்ஃப்ளை கூட என்ன பண்ணிக்கலாம், ஒரு பயிற்சி கொடுத்துக்கலாம். நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ இப்போ இந்த மலாசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிலவங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா உட்காந்துட்டு ஒரு 10 வினாடி 15 வினாடி உட்காந்துட்டு திரும்ப நீங்க எந்திரிச்சு நல்லா மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன செய்யலாம், நீங்க போட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை செஞ்சாலே போதும். ஆனா தினமும் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த பயிற்சியை நீங்க செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பவன முத்தாசனம். நல்லா இந்த மாதிரி படுத்துக்கணும். ஸோ படுத்துட்டு நல்லா 2 மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவன முத்தாசனத்தை முதல்ல ஒரு பக்கமா செய்யணும். அதாவது மெதுவா உங்க கால் முட்டிய மடக்கி இந்த 2 கையாலையும் இந்த காலை கோர்த்து பிடிக்கணும். நல்லா மடக்கணும். உங்களை தொடை வந்து உங்க வயத்துல வந்து நல்லா அமுக்குற மாதிரி இந்த மாதிரி நல்லா அமுக்கணும். முடிஞ்சா என்ன செய்யலாம்னா நீங்க அப்படியே மெதுவா உங்க நெத்திய வச்சு இந்த முட்டியை டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த மூல நோய் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஏற்கனவே மலம் கழிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லை மலச்சிக்கல் இருந்தாலும் ரொம்ப அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த பவன உத்தாசனம்லாம் செய்யும்போது அவங்களுக்கு இந்த மல பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ மோஷன் போகிறது கொஞ்சம் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி தனித்தனியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க 2 காலையும் சேர்த்து வச்சு என்ன செய்யணும், அதே மாதிரி பவன முத்தாசனா போட்டு பார்க்கணும். இதுல ஒரு 20 வினாடி வச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடணும். இதுல நீங்க 2 தடவை செய்யறோம். இல்ல எனக்கு 20 வினாடிலாம் வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறவங்க 10 வினாடியில நீங்க 2 தடவை நல்லா செஞ்சா போதும். ஸோ ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ இந்த ஆசனம்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு பயிற்சி. இது வந்து உடம்ப வந்து எப்பவுமே உங்களுக்கு குளிர்ச்சியா வச்சிருக்கும். உடம்புல வந்து வெப்பநிலை வந்து அதிகமாகாம இது பாதுகாக்கும். ஸோ இந்த மூச்சு பயிற்சியை நீங்க என்ன பண்ணணும், இந்த பயிற்சிகளோட சேர்த்து வந்து செஞ்சுட்டு வரணும். இது சீத்தளி பிராணாயாமா. இது வந்து நீங்க பத்மாசனா போட்டு செய்யலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சப்பனகால் போட்டு தான் உட்கார முடியும்னா நீங்க அப்படி போட்டு செய்யலாம். இல்லை எனக்கு வஜ்ராசனா போட முடியும் அப்படிங்கிறவங்க வஜ்ராசனத்துல உட்கார்ந்தும் செய்யலாம். இந்த மாதிரி முதுகை நேரா வச்சுக்கோங்க. இந்த 2 கையிலையும் சின்முத்ரா வச்சுக்கணும். சின்முத்ரா வச்சுட்டு உங்களுடைய நாக்கை வந்து என்ன செய்யணும், இப்படி கொஞ்சமா இப்படி வெளியில நீட்டணும். ரொம்ப ஷார்ப்பா நீட்டக்கூடாது. நாக்கை தட்டையாக்கி இந்த மாதிரி வெளியில நீட்டணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வாய் வழியா நல்லா மூச்சை இழுக்கணும். அதாவது இந்த நாக்குலலாம் வந்து இந்த காத்து பட்டு வாய்க்குள்ள போற மாதிரி வாய் வழியா என்ன செய்யணும், நல்லா மூச்சு இழுக்கணும். ஸோ இழுத்து இந்த மூச்சை வந்து ஒரு 10 வினாடி உள்ள அப்படியே வச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா எப்ப என்ன பண்ணணும், மூக்கு வழியா மெதுவா இழுத்த மூச்சை மெதுவா விடணும். நாக்கு அந்த மாதிரி தட்டையா வச்சுக்கோங்க. ஸோ நாக்கை நீங்க இந்த மாதிரி தட்டையா வைக்கும்போது நாக்குலலாம் எச்சில் இருக்கணும். ரொம்ப ட்ரை ஆக்கி வந்து என்ன செய்யக்கூடாது, வெளியே நீட்டக்கூடாது. மூச்சு இழுக்கணும். அப்படியே உள்ள ஹோல்டு பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா விடணும். ஸோ இந்த
சீதளி பிராணாயாமாவை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 5 தடவை 10 தடவை நீங்கள் இந்த பயிற்சியை செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயில் காலங்களில், கோடை காலங்களில் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும், ரொம்ப வேலையும் பார்ப்பாங்க, இந்த மூல நோயால அவதிப்படுவாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்யலாம்னா இந்த மூச்சு பயிற்சிகளை நீங்கள் என்ன செய்யலாம், ஸோ மதிய நேரங்களே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அது போக உங்களுடைய உணவு பழக்கவழக்கம், நீங்க எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது, இதெல்லாம் பொறுத்து இது என்ன செய்யும்னா, சீக்கிரமே வந்து உங்களுக்கு குணமாயிரும். இல்ல நம்ம ஏற்கனவே இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மூலநோய் என்ன செய்யாது, கண்டிப்பா வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.